Hi friends, welcome back to Joel Prince Kitchen. இன்னைக்கு வீடியோல டீ டைம் ஸ்நாக் ஆட்ட நம்ம சூப்பரான மினி மசாலா வடை தான் பண்ணியிருக்கோம். ரொம்பவே கிறிஸ்பியா நல்ல ஒரு டேஸ்ட்ல வந்திருந்துச்சு. இதை இப்போ நம்ம எப்படி பண்றதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி புதுசா யாராச்சும் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வடை பண்ணுறதுக்காக கடலைப்பருப்பு எடுத்து ஒரு 2 வாட்டி நல்லா கழுகிட்டு இதை ஒரு 4 மணி நேரத்துக்கு நம்ம நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஊற வச்ச இந்த கடலைப்பருப்பில் இருக்க தண்ணி எல்லாத்தையுமே நம்ம வடிகட்டிட்டு எடுத்துக்கலாம். இது மாதிரி நல்லா வடிகட்டி தனியாக மாற்றி வச்சுக்கோங்க. இப்போ வடையில் சேர்க்கறதுக்காக ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 4 பல் பூண்டு, 2 பச்சை மிளகாய், கொஞ்சமாக மல்லி இலை, கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு, பொடியாக கட் பண்ண ஒரு வெங்காயம் எடுத்திருக்கேன். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். இதில் நம்ம எடுத்து வச்சுருந்த சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு, 2 பச்சை மிளகாய், இப்போ இது கூடவே நம்ம எடுத்திருந்த சின்ன துண்டு இஞ்சி, 4 பல் பூண்டு சேர்த்துட்டு இதை இப்போ நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்த இந்த விழுதோட இப்போ நம்ம ஊற வச்சு வடிகட்டி எடுத்து வச்சுருந்த கடலைப்பருப்பு எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பை மிக்ஸி ஜாரில் சேர்த்ததுக்கு அப்புறமா இதில் நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்காம இதை கொஞ்சம் கொரப்பாக இருக்கிற மாதிரி இது மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். 1-2 கடலைப்பருப்பு முழுசாக இருந்தாலும் பரவாயில்ல. இந்த அளவுக்கு அரைச்சதுக்கு அப்புறமா இதை நம்ம ஒரு மிக்சிங் பவுலில் இப்போ சேர்த்துக்கலாம். இப்போ இதோட நம்ம நறுக்கி வச்சுருந்த கொத்தமல்லி இலை சேர்த்துக்கலாம். நறுக்குன கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கூடவே நம்ம நறுக்கி வச்சிருந்த வெங்காயமும் இப்போ இதோட சேர்த்துக்கலாம். இப்போ இதோட ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கோங்க. கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா இதிலிருந்து கொஞ்சமாக மாவு எடுத்துட்டு இதை உருண்டை பிடிச்சிட்டு நம்ம வடை தட்டுற மாதிரி இதை நம்ம குட்டியாக தட்டி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம எல்லா மாவுலையுமே இது மாதிரி வடையை தட்டி எடுத்துக்கலாம். இப்போ இதை ஓரமாக வச்சுட்டு நம்ம வடையை பொரிச்சு எடுக்கிறதுக்காக எண்ணெய் சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதோ இப்போ நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்க வடையை எடுத்து ஒன்று ஒன்றா நம்ம இதில் சேர்த்துடலாம். இந்த வடை எல்லாத்தையுமே நம்ம எண்ணெயில் சேர்த்ததுக்கு அப்புறமா இதை மீடியம் ஃப்ளேமில் நல்லா பொரிய விட்டுடுங்க. நீங்கள் சேர்த்ததுமே கரண்டி எதுவும் போட்டு இதை திருப்பிடாதீங்க. இந்த வடை நல்லா பொரிஞ்சிட்டு அதுவே எழுந்து மேலே வரும். அது வரைக்கும் இதை நீங்கள் பொரிய விட்டுடுங்க. இப்போ பார்த்தா தெரியுது பாருங்கள், சைடில் வடை எல்லாமே லைட்டாக மேலே எழுந்து வந்திருக்கு பாருங்கள். இது மாதிரி எல்லா வடையுமே தனித்தனியாக மேலே எழுந்து வரும். இந்த மாதிரி எழுந்து வந்ததுக்கு அப்புறமா இதை ஒரு 1-2 நிமிஷத்துக்கு நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் அப்படியே நல்லா பொரிய விட்டுடுங்க. 1-2 ஒரு 2 நிமிஷம் ஆனதுக்கு அப்புறமா நீங்கள் இந்த வடையை அடுத்த பக்கமாக திருப்பி போட்டுடுங்க. திருப்பி போட்டு ஒரு 3 நிமிஷத்துக்கு அந்த சைடும் வடையை நல்லா பொரிய விட்டுடுங்க. ஃப்ளேமை நீங்கள் மீடியமாகவே வச்சுக்கோங்க. ஹையில் வச்சிங்கன்னா டக்குன்னு தீஞ்சிடும். சிம்மில் வச்சிங்கன்னா வடை ரொம்ப எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிடும். நல்ல ஒரு கிறிஸ்பியாக உங்களுக்கு கிடைக்காது. அதனால் ஃப்ளேமை நீங்கள் மீடியமாக வச்சுட்டு இது மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துருங்க. இப்போது அந்த சைடும் பொரிஞ்சதுக்கப்புறமா மறுபடியும் நம்ம இந்த சைடு திருப்பி போட்டு இதையும் ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா பொரிய விட்டுடலாம். இப்போ பபிள்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு நல்லா அடங்கிட்டு வடை 2 சைடுமே நல்ல ஒரு லைட் ப்ரௌன் கலர் கிடச்சதும் நம்ம இந்த வடை எல்லாத்தையுமே எண்ணெயிலேருந்து நல்லா ஃபுல்லாக வடிகட்டிட்டு இதை எடுத்துடலாம். பாருங்கள், வடை எதுவுமே கொஞ்சம் கூட உடையாமல் ரொம்பவே சூப்பராக நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இந்த வடை எல்லாத்தையுமே இப்போ நம்ம வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இப்போ இதே மாதிரி மீதி நம்ம தட்டி வச்சுருந்த எல்லா வடையுமே இதே மாதிரி நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த எல்லா மாவுலையுமே நம்ம வடை செஞ்சு எடுத்துட்டோம். அவ்வளோதான், நம்மளோட மினி மசாலா வடை இப்போ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்பவே டேஸ்ட்டாக வந்திருந்துச்சு. நல்ல வெளியே ஒரு கிறிஸ்பியாக நல்ல ஒரு சாஃப்டாக ரொம்பவே சூப்பராக வந்திருந்துச்சு.
நீங்களும் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம வீடியோவுக்கு ஹைப் கொடுங்க. புதுசாக யாராச்சும் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.